வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், இன்றைக்கி நம்ம டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட பஸ்ஸை ஓட்ட போகிறோம். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள், சைடில் தமிழக வெற்றி கழகம்னு அழகாக எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் யாருனாச்சும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேஜை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டவர்களை ஆச்சரியப்பட வச்சுருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் விஜய். அது மட்டும் இல்லாமல் அவர்களோட தொண்டர்கள், மிகப்பெரிய தொண்டர்கள் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. 30-40 வருஷம் ஆண்ட கட்சிகளையே ஓரங்கட்டியது சாதாரண விஷயம் இல்லை. ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஆட்சி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட கட்சியோட பஸ்ஸை தான் நம்ம ஓட்ட போகிறோம். வாங்க, பேசஞ்சர்லாம் ஏறுறாங்க. சீக்கிரம் ஏறுங்கப்பா, லேட் ஆகுது. கட்சி ஆஃபீஸுக்கு வேறு போகணும். சீக்கிரம் பாருங்க. பஸ் இன்னொருத்தர க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. சீக்கிரம் ஏறுங்கப்பா. பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளம்பியாச்சு. சீக்கிரம் ஆரம்பத்திலே இல்லைங்கம்மா. டிரைவருங்க கரெக்டாக முன்ன பண்ண தான் ஓட்டுறாப்புல. சீக்கிரம் போப்பா சாமியே, கிளம்பு. போக மாட்டான், நாம் போகலாம். அப்படித்தான் வடச்சோடி சாமி, சீக்கிரம். வண்டி இருப்பாருங்க எப்படி இருக்குன்னு. மேம்பாலத்தில் மேலே ஏறணும். வண்டி பிக்கப் நல்லா இருக்கு, புது வண்டி இல்லை, அதனால். கேமரா ஆங்கியெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் கேம் செம்ம. எப்படித்தான் ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல. சூப்பர். வழி விட்டு தம்பி, வரமா போ. நாட்டுங்கண்ணா பார்த்தீங்களா? ரைட். 92 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கிறேங்க. ஹை ஸ்பீடு தான், எல்லாமே ஸ்பீடு தான். தளபதி மாதிரி. சீக்கிரம் பேசஞ்சர் யாராச்சும் கொடுக்கா நின்னாலும் ஏற்றுறது இல்லைங்க. ஆல்ரெடி பஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்படித்தான். இன்னொரு மேம்பாலம் ஆத்துப்பாலத்தில் ஏறியாச்சு. திருப்பி ஒரு ஆள் கொடுக்க இருப்பாங்க. சைடு எடுத்து போக வேண்டியதுதான். சீக்கிரம் அழுத்தி பிடிப்பா போகலாம். ஊரை தாண்டியாச்சு. நாம தான் ராம்பூரில் போயிட்டோம். அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. வேகம் ஒரு ஸ்பீடு போச்சு, வண்டி திருப்பி ஒன்று குறைஞ்சிருச்சு. ஓட்டுற டிரைவர் சரியில்லை. என்னது நம்ம முயற்சி பண்ணுவேன். லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவுட்டரில் வந்துட்டோம். ஓகே, இரவு ஆயிடுச்சு. மழை வேறு வருது. மழை வர கண்டிஷன். வரம்போ ரைட். இன்னும் நேரத்தில் போகிறாப்பா. பார்த்தா டிரைவர் வேகமாக போய் இடிச்சுட்டாப்லையா? வேகமாக போனது இப்படித்தான். சைடு வாங்கி போப்பா. திருப்பி போகிறா. போயிட்டு தான் இருக்கு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தான். சைடு எடுத்து சீக்கிரம் போப்பா. 120 தொட்டாச்சுங்க ஸ்பீடு. அவுட்டரில் வந்தாச்சு இல்லை, இனிமேல் ஸ்பீடு தான்.
எவன் ஒர்க் வந்தாலும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிற வேலை தான். ரைட். வள்ளி வாய மூடலாம் இடிச்சு விட்டாப்ல. அவரை வாரம் கட்டிட்டாரு. முன்னாடி பார்த்துக்கிட்டே ஓட்டுறாப்லையா, தூரமாக கேமரா வச்சு ஓட்டங்காட்டி டிரைவருக்கு கண்ட்ரோல் வரல. நல்லா அட்டமலையாக பிடிச்சிக்கிச்சு. ரைட். ஸ்பீடாக போகுதுங்க. 120 தொட்டாச்சு ஸ்பீடு. அட அட பாரு எங்கேயோ பார்த்துட்டு ஓட்டுறாரு. அவ்வளோதான். ரைட். ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இங்கே பஸ்ஸுக்கு இடிச்சு டேமேஜ் பண்ணிக்கிட்டாப்லையே. சீக்கிரம் போங்கப்பா. ஒருத்தனே ரோட்டில் போக விட்றதில்ல. அப்படிதான் அடிச்சு தள்ளு தள்ளு. சைடு விட்டா நம்ம ஏன் இடிக்க போகிறோம் சொல்லுங்கள்? வேகமாக போயிட்டு இருக்கிறோம்ல, புறக்கால் நின்றுட்டா எப்படி பிடிச்சி தள்ளுறதால வேறு வழி தெரியல. ஒரு கால் நிற்கக்கூடாது, இல்லை முன்னேறி போயிட்டு இருக்கிறாரு முன்ன வேகத்தில், ஓரக்கால் நின்றுட்டு ஆடி பண்ணிக்கிட்டு அப்படிதான். முந்தி வராது. ஊருக்குள்ள ஒரு வண்டி விடுறதில்ல, எல்லாத்தையும் வரட்டு எடுக்கிற வேலையை தான். ஒரு 2 பேர் யாருங்களேன் தம்பி, இப்படி சைடு எடுக்காமல் வண்டி ஓட்டினா எப்படி சாமி வண்டி ஓட்டுறதுனாங்க? இடிச்சு தள்ளுப்பா, அடக்கிறத கிடக்கட்டும். இப்படி இப்படி இடிச்சு தள்ளு. இப்படித்தான் சைடே கொடுக்காம போகிறானுங்க பேர். ஓ, இந்த 2 பேரும் அவங்களா? ஆமாம் ஆமாம், அவங்களா தாங்க. ஆட்சி அமைக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, தள்ளியும் போக மாட்டாங்க. என்னப்பா பாரு, இருங்க எத்தனை பேர் வந்தாலும் முந்திடுவோம். வர்றாங்களா பார்த்தீங்களா? வர மாட்டாங்க, இன்னும் வருவாங்க. 30 வருஷம் ஆண்ட கட்சிகள் இல்லை 2 பேரும். கொஞ்சம் வழி கொடுங்கப்பா. பார்த்தீங்களா எத்தனை இடங்கள் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னொரு ஆள் ஆடா, இன்னொரு ஆளையப்பா. அதால் போலீஸ் வண்டி இல்லை, போலீஸ் வண்டி மாதிரி தெரியலங்க அது. பாரு என்ன அடித்தாலும் நவர்றாங்களா பார்த்தீங்களா? சும்மாவா? வடக்க உடைச்சு விட்ருவாரா? போயிட்டு வச்சாங்க கேட்டா. அவர் அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் போகலாம். பாருதா வந்தேங்கிறாங்க. அதெல்லாம் இப்படியே தான். ஒருத்த புது ஆள் வந்துடக்கூடாத ஊருக்குள்ள, ஒர்க்கவே நிற்காது அத்தனை பேரும். அப்படித்தான் அடிச்சு தள்ளி விட்டு போவாங்க. நீ அங்கேயே நினைச்சாமி, நாங்கள் போயிட்டு வாரோம் அப்புறம். ஓகே ஓகே. ஒர்க் ஒருத்தன். ரைட். சின்ன டெம்போ லாரியா வருது. வாரம் கட்ட சேர்ந்தவன அதை அப்படித்தான் ஓரமாக நிற்க வச்சுட்டு வந்து அவன் போயிட்டு கிட்ட தர உறக்கவே தான் வரது. வணக்கம் நண்பர்களே, பாருங்க அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சேனலை டெவலப் பண்ணி விடுங்க. ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாகுது. டிவிக்கே விஜய் ரசிகர்களாக இருந்தாச்சும் தான் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அவரு தான் இருட்டாகி போச்சு. வராரு பாருங்க, எப்படி முந்திக்கிட்டு வராரு. ஹாய். அடிச்சாமே இப்படியே தான் குறைக்க வருவானுங்க. அடிச்சிருச்சப்பா, லாக் ஆகி போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.